இதுக்கு மேலே நீங்கள் வந்து இப்போ இன்னும் கூட நீங்கள் வந்து ஏடிஎம்கே எதுவும் விமர்சிக்காமல் இருக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய இலக்கு என்னென்னா உதயநிதி அடுத்தது வந்து முதலமைச்சராக ஆகிடக்கூடாது. அப்போ தனிப்பட்ட ஒரு பர்சனல் மோட்டோ தானே சார் இல்லை, மக்கள் நலன் எங்கே இருக்குது? இந்த நமைச்சரத்தை சொரிஞ்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் வந்து ஏதோ ஒரு டூல் மாதிரி வச்சுக்கிறாங்க. விஜய் முதலமைச்சர் எப்படி ஆவார்? ப்ரூவ் பண்ணல சார். விஜய்க்கும் தெரியும்ல, அது நம்ம ஆக முடியாது சார். விஜய்க்கு தெரியுங்கன்னா அவர் ஒரு மாய உலகத்தில் இருக்கிறாரு. 6 மணிக்கு மேலே அவர் வந்து சார் அதுதான் சார் நான் இங்கே சொல்கிறேன். என்ன வெளிப்படையாக நீங்கள் பேச வைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு 4 பொதுச்செயலர் போட்டு 4 மூலைக்கு இருந்தால் கூட வேலை நடக்கும். இங்கே அதிகாரம் எல்லாமே ஒரே ஒரு நபர்கிட்ட குவிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த வைஷ்ணவின் ஒரு பொண்ணு போனது யாரை குற்றம் சாட்டுச்சு? வயரை மிதிச்சிடாதீங்க, உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னீங்க. அவ்வளோ நல்லவனா இருந்தான்னு கேட்டினா பாண்டிச்சேரியில் ஒரு ஆள் ஒரு உயிர் போயிருக்காதுல மாநாட்டில். நீ ஸ்கூட்டரில் போவோம் பின்னாடியே ஓடி வந்தோம் செத்தே போயிட்டான். அவ்வளோ நீ நல்ல ஆள் கிடையாது, நல்லவன் கிடையாது. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டனா அவனுக்கு அரசியல் ஸ்கோப்லாம் கிடையவே கிடையாது. சொல்லலாம் இந்த தற்கொலைகள்லாம் வச்சுக்கிட்டு சில இந்த நேற்று வரைக்கும் வந்து ஊடகமே வந்து என்னன்னு தெரியாமல் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்காத நபர்கள் கூட இன்றைக்கி வந்து வியாபாரத்துக்காக நான் கேட்டால் டிவிக்கேன்னு போட்டுட்டு வந்து ஊடகம் நடத்திக்கிட்டு தலைவர் வாழ்கிறான். விஜய்க்கு வந்து முதலமைச்சர் ஆகும், அதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கான இவ்வளோ கூத்தாடி இந்த சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் சேகுவார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் பார்த்துருப்போம். நேற்று தீர்ப்பு கொடுத்தாங்க. இது குறித்து அதிமுக தரப்புல இருந்துமே லேட்டாக தான் வந்து ஒரு அறிக்கை மாதிரி விட்டாங்க. ஏன்னா நாங்கள் வரவேற்கிறோம், எங்கள் ஆட்சியிலே வந்து சிபிஐ நாங்கள் தான் கோரணும், இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்ட்டு திமுகவும் பேசுகிறாங்க. இது ஒரு அரசியல் மாதிரி போகுது. திரு விஜய் அவர்கள் வந்து பக்கமாக ஒரு கண்டன அறிக்கை மாதிரி விட்டதில் அதிமுகங்கிற பெயரையே மென்ஷன் பண்ணலை. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த விஷயத்தை வெற்றின்னு கொண்டாடுறதே வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமான விஷயம். உங்கள் ஆட்சியில் தான் நடந்தது, உங்கள் ஆட்சியில் தானே, அதிமுக ஆட்சியில் தானே இந்த குற்றம் நடக்குது. அதுக்கே முதல்ல அசிங்கம் இல்லை. அதுக்கே நீங்கள் வந்து தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிடணும். இல்லை, அதிலே உண்மையான குற்றவாளி சார், உண்மையான குற்றவாளி பிடிக்கும். இது வந்து என்ன, இது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு குற்றமா? இது திட்டமிட்டு நீண்ட காலமாக வந்து ஒரே ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு இது அந்த சூழ்நிலைக்கு நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? 47 பேர் 45 பேர் சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்குது. அது வந்து உங்கள் ஆட்சியில் நடந்துருக்குன்னா முதல்ல அசிங்கப்பட்டு வெக்கப்படணும். நீங்கள் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை பெரிய சாதனை வெற்றிலாம் கொண்டாடக்கூடாது. யாராக இருந்தாலும் சொல்கிறேன். திமுக அரசுக்கும் நான் பொருந்த நான் சொல்கிறேன். ஏதோ சார்பு நிலையை பேசணும்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு சம்பவம் கிடையாது சார். ஒரு சம்பவமாக தான் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இங்கே நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ பெரிய ஒரு கிளர்ச்சியாக நடந்து பார்த்தீங்கல்ல. இத்தனைக்கும் ஒரு சம்பவம் தான், ஒரு புகார் தான் பதிவு செய்யப்படுது. இது வந்து கேட்டால் யாருமே வெற்றிலாம் கொண்டாட முடியாது. என் ஆட்சியில் வந்து தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொண்டாடுறதோ இல்லை எங்கள் ஆட்சியில் தான் நாங்கள் வந்து சிபிஐக்கே கொடுத்தோன்னா வெக்கக்கேடானது. உங்கள் இடத்துல நீங்கள் சிபிஐக்கே கொடுத்துருக்கூடாது சார். நம்மளுடைய கௌரவம் தானே சார் காவல்துறை. நீங்கள் சொல்லலாம் என்னென்னு, எங்கள் ஆட்சியிலே நாங்கள் வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி நம்ம போலீஸை வச்சு நாங்கள் பண்ணோம்னு சொன்னால் அது நீங்கள் பெருமையாக சொல்லுங்கள். நீங்கள் சிபிஐ கொடுத்துட்டு சிபிஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஏறக்குறைய முடிஞ்சு இருக்கிறதுனா இப்போ வந்து தண்டிக்கப்பட்ட பிறகு இப்போ வந்து கேட்டால் இது வந்து வெற்றின்னு சொல்ல வெக்கப்படணுன்ற நான் எடப்பாடி பழனிசாமி வெக்கப்படணும். உங்கள் ஆட்சியில் நடந்ததுக்கு முதல்ல சொல்லுங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து தண்டிக்கப்பட்டதுன்னு கேட்டால் வந்து நாங்கள் சிபிஐ கொடுத்தோம், இது எங்கள் ஆட்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட குற்றம்லாம் சொல்லணும். நடந்ததே முதல்ல உங்கள் ஆட்சி தான் நடந்திருக்கு. இல்லை, அந்த 2 ஆட்சியிலையுமே நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஆட்சியிலையுமே நடக்குது, ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது. ஆமாம், அந்த முக்கியமான யார் அந்த சார், அப்போ அந்த குற்றவாளி இல்லை. இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் சொல்கிறேன் பாருங்கள் சார், எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் சார், காலமாக இருக்குது சார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆட்டோ சங்கர் கேஸ் எடுத்துக்கலாமா உதாரணத்துக்கு? நான் ரொம்ப நேர்மையாக நான் பேசணும்னு நினைப்பேன். ஆட்டோ சங்கர் மேட்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் எவ்வளோ விஐபி இருக்காங்க தெரியுமா சார்? உங்களுக்கு எவ்வளோ பேர் பேசப்பட்டாங்க தெரியுமா? இன்றைக்கி தான் சார் இந்த டிஜிட்டல் மீடியா, அன்றைக்கி வெறும் பிரிண்ட் மீடியா தான் நாயா பேயா அலையும் ஒரு செய்தியை எடுக்கிறதுக்கு சேகரிக்கிறதுக்கு. ஒரு செய்தி பத்திரிகையில் வர்றதுக்குலாம் அது சாதாரண விஷயமா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கி டேட்டுக்கு இன்றைக்கி அப்படியே ஃப்ளாஷ் ஆகிடும். இன்றைக்கி 24 மணி நேரம் சுற்றுறோம்.
கேமராவோட. ஆட்டோ சங்கர் மேட்டில் எவ்வளோ பேர் வந்து பின்னணியில் இருக்கிறாங்க தெரியுமா? அரசியல் புள்ளிகள் நிச்சயமா இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் சரி ஆட்டோ சங்கர். அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ்னு ஒரு மருத்துவர், டாக்டர் அவர் செக்ஸாலஜி டாக்டர் தான் நினைக்கிறேன். நீங்கள் காந்தராஜ் சார்ட்ட போனீங்கன்னா கேளுங்க, சார் இந்த டாக்டர் ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர் இருந்தாலுமே அவரை பற்றி தெரியுமான்னு கேளுங்க. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் அவரும் இந்த டாக்டர் இந்த செக்ஸுவல் டாக்டர். அவங்க ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பகுதியில் ஈசிஆர் ரோட்டில் பெண்களை கொண்டு போய் காட்டேஜில் அடைச்சி வச்சு நிறைய பேர் அதை பண்ணி இன்னும் கூட சிறையில் இருக்கிறார். அவர் இன்னும் வெளியில் வரல, அப்படி தான் நினைக்கிறேன். அவர் இறந்து போகலை, இருக்கிறாரு, சிறையில் தான் இருக்கிறாரு. இப்போ வந்து தேர்ந்த டாக்டர், அவர் சாதாரண டாக்டர் நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய அங்கே சிறையில் போய் அவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு, பண்டலாக நிறைய. அங்கே உள்ளே போய் கூட ஏதோ படிச்சிருக்கிறாரு கூட கேள்விப்பட்டேன். வந்து புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறார், மருத்துவம் சார்ந்த தேர்ந்த டாக்டர். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். அவருக்கு பின்னாடியும் அப்பவும் பேசப்பட்டது அரசியல் புள்ளிகள் இருக்கிறாங்க. இப்போ இதை எடுத்துங்க, ஒரு நான் சொல்கிறது இந்த தொடர் குற்றங்கள் இருக்குல்ல, பாலியல் ரீதியான தொடர் குற்றங்கள் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து கேட்டால் இந்த மாதிரி பின்புலங்கள் இருந்தால் தான் பண்ண முடியும் சார், இல்லைனா பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் இங்கே அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதிகாரிகள் மட்டத்தில் யாராவது ஒருத்தர் பின்புலம் இருந்தால் தான் இவ்வளோ துணிச்சல் தைரியம் வரும். சைக்கிளிங்காக பண்ணுறதுன்னு ஒரு குற்றம் நடக்கிறதுனா அது வேறு. இங்கே மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, அதர் ஸ்டேட்டில் கூட நடந்திருக்கு. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா வெஸ்ட் பெங்காலில் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்துச்சுல்ல, தெரியல. அது இப்போ புரியுதுங்களா? நம்ம அதுக்குள்ளே போனால் ஆழமாக போகணும், நிறைய இருக்கு. இல்லை ஆனால் நம்ம பொத்தாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிற போக்கில் வந்து நம்ம வந்து கை காட்டிட்டு போக முடியாது. அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அது ட்ரெண்ட் ஆச்சு, யார் அந்த சார் சொல்லிட்டு. நிச்சயமாக அந்த சார் யாரோ ஒரு சார் இருக்கிறாங்க, அது இந்த சார் தான் அந்த சார்னு சொல்லிட்டு நம்ம வந்து அரசியல் ரீதியாக வந்து காயடிக்கிற வேலை பண்ணக்கூடாது. நான் சொல்ல புரியுங்களா? தெளிவாக தெரிஞ்சால் பேசணும். ஸோ அதனால் இது மாதிரி நிறைய நடக்குது சார். உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த அதுவும் பாலியல் ரீதியான குற்றங்கள் இருக்குன்னா பின்னாடி வந்து கேட்டால் வந்து இது மாதிரியான அரசியல் புள்ளிகள், வேறு ஏதாவது வந்து கேட்டால் லோக்கல் பாடி, அது அதிகாரி மட்டத்தில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மட்டத்தில் கூட இருக்கலாம். இது மாதிரி வந்து இருக்கிறது உண்டு. இப்போ நம்ம அதுக்குள்ளே போனோம்னா ரொம்ப விரிவாக போகிற மாதிரி இருக்கும். விஜய் அவர்களது இந்த பதிவை வந்து, ஏன்னா அவர் முதல்வர் கேண்டிடேட்டுக்கு நிற்காரு, ஒரு வருங்கால அரசியல் கட்சி தலைவராக தன்னை ப்ரொமோட் பண்ணிட்டு வராரு. இந்த மாதிரி செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு நடுநிலைமை இருக்கணும் இல்லை, ஏடிஎம்கே பீரியட் ஆட்சியில் நடந்துச்சுன்னா வெளிப்படையாக ட்வீட் பண்ண உங்களுக்கு புரியல சார். அங்கே கூட இருந்து வியூகம் அமைச்சு தராங்க இல்லையா, அவங்களுடைய நிலைப்பாடு அந்த மாதிரி. நீங்கள் எந்த வகையிலையும் இங்கே நீங்கள் ஏடிஎம்கே நீங்கள் விரோதிச்சிடாதுங்க. போட்ட அரசியல் கணக்கே தவறு. விஜய் போடுற அத்தனை ஆயுதங்களும் ஏன் வந்து செல்லத்தக்க அதாவது கேட்டால் வந்து பொய்த்து போகுது, கணக்கு தவறு. இதில் போய் நீங்கள் வந்து அரசியல்லாம் பார்க்கக்கூடாது சார். நீங்கள் எந்த ஆட்சியில் நடந்ததோ நீங்கள் அந்த ஆட்சியில் நடந்தது கேட்டால் அது வந்து கண்டிக்கணும். விஜய் செய்த மிகப்பெரிய பிழை, மிகப்பெரிய தவறே என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் தேர்தலையே நமக்கு வந்து கூட்டணிக்கு வந்து வந்துடணும். அதுவும் யார் வரணும்? அதிமுக 35 ஆண்டு காலம் ஆட்சியில் 35 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அரசியல் பயணத்தில் வந்து கேட்டால் நீண்ட நெடிய பயணத்தில் வந்து ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருந்த அந்த அதிமுக வந்து இவரோட கூட்டணிக்கு வந்துடணும்னு நினைக்கிறார் பாருங்க. அதனால் வந்து ஒரு மிதமான போக்கு, மென்மையான போக்கு. திமுக வந்து எனக்கு அரசியல் எதிரி, பாஜக எனக்கு கொள்கை எதிரி, அப்போ இவங்க யார்? எனக்கு நண்பர்கள். அப்படிதானே பொருள்படுது. இவங்க ரெண்டு பேர் எதிரிக்கே சாயம் கொடுத்துட்டீங்க. ஒன்று அரசியல், ஒன்று கொள்கை. ஏடிஎம்கே சொல்லணும்ல. அப்போ இது வரைக்கும் சொல்லவே இல்லைன்னா அப்படின்னு கேட்டால் ஒரு கூட்டணிக்கு எதிர்பார்க்குறாரு. ஒன்று கூட்டணிக்கு அவங்க வரலான்னு எதிர்பார்த்தாரு, அவங்க இனி வரப்போகிறது இல்லை. அது 2000 கிலோமீட்டர்லேருந்து அந்த பக்கம் வந்து அமித்ஷா வந்து ஆப்படிச்சுட்டு போயிட்டாரு. இனி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே உங்ககிட்ட வராது, நீங்கள் தான் ஏடிஎம்கே கிட்ட போகணும். அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போ எதுக்காக நம்ம வந்து ஏடிஎம்கே தேவையில்லாமல் இந்த இடத்துல இழுத்து விடணும்? இப்போ உங்களுக்கோ எனக்கோ எந்த ஆதாய நோக்கம் கிடையாது. இது ஒரு அழகா? ஏன்னா எல்லாத்துக்கும் மாற்றாதான் நாங்கள் வரப்போகிறோம் சார். அழகு எதுவுமே அழகு இல்லைன்றேன், ரியாலிட்டியாக தான். விஜயா அழகு இல்லைன்ற நான் ரியாலிட்டி. அப்போ விமர்சிக்கிறதுல தப்பு இல்லை. நீங்கள் ஒரு நியாயமான சார். முதல்ல இங்கே வந்து முகத்தை வச்சு அழகு கிடையாது சார், உள்ளம் தான் அழகு எல்லாருக்கும். முதல்ல அதை புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு இங்கே முகத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா ஒருத்தங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு தன் அழகு தான், அகம் தான் அழகு, உள்ளம் தான் அழகு. உனக்கு உள்ளமே சரியில்லை. முதல்ல இவங்க அரசியல் எதிரி, நீ புதுசாக கட்சி தொடங்கி வர, நீ அரசியல் எதிரின்ற, இங்கே கொள்கை எதிரின்ற. அதிமுக என்ன எதிரி இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்போ நண்பன் சொல்லிட்டு போ, அந்த கிளாரிட்டியாவது கொடு. அந்த கிளாரிட்டி கொடுக்கணுமா இல்லையா? நண்பன் சொல்லிட்டு போ, நாங்கள் நட்பு சக்தி. இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதிமுகவில் ஒரு வெற்றிடம் இருக்கு, அதை தக்க வைக்கிறது விஜய். அப்படி கிடையாது சார், வெற்றிடமெல்லாம் கிடையாது சார். அவங்களுக்கு வந்து இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இவங்க உண்மையிலே பலவீனப்பட்டிருந்தாங்கன்னா இப்போ விஜய் இழுப்பு வரலாம். அவங்க என்ன நினைக்கிறேன்னா, புதுசாக ஒருத்தன் வந்திருக்கிறான்,
வரட்டுமே. இப்போ தேமுதிக கொடுத்தாங்க சார், எம்பி சீட்டு கொடுத்தாங்க, 5 நியாயமான கொடுத்தாங்க. கருத்து தானே அது? எது இல்ல அதிமுக அப்படி நினைக்கிறது நியாயமானது. அதுதான் சார், ஒருத்தர் அடிஷனலாக இருந்துட்டு போட்டோம், என்ன இப்போ ஒரு கட்சி கூட இணையணும் தான் நினைப்பாங்க. அவங்க வரப்போகிறது இல்லை ஒரு போதும். இவர்னா ஜெயலலிதாவா வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை வந்து எம்ஜிஆரா நேரம் அவங்க வந்து கூட்டணிக்கு வந்து பேசுறதுக்கு, மற்ற கட்சிகள் பேசுறதுக்கு சொல்லுங்கள். இப்போதைக்கு அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் 150 சீட் நம்ம எடுத்துக்கணும், மீதி இருக்கிற ஒரு 70 சீட்டை பிரித்து கொடுக்கணும், அதுக்கு அந்த பிஜேபி எத்தனை கேட்குறதோ அவங்களுக்கு கொடுக்கணும், மீதி என்ன, அப்படி தான் அவங்க கணக்கு இருக்கும், அரசியல் கணக்கு அப்படி தான் இருக்கும். இதில் வந்து விஜய் வந்து விஜய்க்கு முதல்ல ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. விஜய்க்கு ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வந்து எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? முதல் தோல்வி கட்சி ஆரம்பித்த உடனே கேட்டால் வந்து கூட்டணியில் வந்து விசிகா வந்துடும் எதிர்பார்த்தாங்க. ஆதவர்ஜனை பார்த்த வேலை எல்லாருமே எதிர்பார்த்தாங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. விசிகா வரல, ஆதவர்ஜனா மட்டும் வந்தார். இவருக்கு முதல் தோல்வி வந்து விஜய்க்கா தான் சார். விசிகா நம்மளோட வந்துடும் சொன்னார். நேரடியாக பேசுனார்ல மேடையில். அண்ணன் திருமா அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய உள்ளம் இங்கே இருக்கும் பேசுனார்ல, ஒரு புத்தக வெளியிட்டுறால சொன்னார்ல, அண்ணன் திருமா அவர்கள் எங்கே இருந்தாலும் இங்கே அவருடைய உள்ளம் இருக்கும். மறுநாள் ஆளூர் ஷானவாஸ் வந்து ஒரு டிபேட்டை உட்காந்து கூத்தாடின்னு சொல்கிறாப்புல. இதை விட என்ன அசிங்க அவமானம் வேணும்? அப்போ ஃபெயிலியர் தெரிஞ்சிச்சுங்க அவங்களுக்கு. முன்னாள் பேசுகிறாரு, அடுத்தடுத்த நாளில் வந்து இவர் ஆளூர் ஷானவாஸ் வந்து ஸ்டேஜில், அதுவும் டிவிகே அந்த பர்சன் முன்னாடி இருக்கிறாரு, டிவிகே சார் தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே சொல்கிறார் கேட்டால் கூத்தாடி விஜய்னு பேசுகிறாரு. அப்போ என்ன செய்யணும் அங்கே இருக்கிறவங்க? நீங்கள் சொல்லுங்கள், நியாயமாக பேசுங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன செய்யணும்? ஆளூர் ஷானவாஸ் எட்டி தொண்டையில் மிதிச்சிருக்க வேணா அப்படின்னு என்ன பொருள்? அங்கே இருந்து என்ன சொன்னோம்? கூத்தாடி யார்? எங்கள் தலைவர் எப்படி கூத்தாடி சொல்லுவேன்? அப்போ நீங்கள் யாரோட கூட்டணி வச்சுருக்கீங்க? கூத்தாடிகளோட கூட்டணி வச்சுருக்கீங்க. உதயநிதி கூத்தாடி தானே, முக ஸ்டாலின் கூத்தாடி தானே, கலைஞர் கூத்தாடி தானே, சொல்லுங்க. பேசிருக்கணும்ல அங்கே. அதான சார், தொண்டையை மிதிச்சிருக்கணும் சார். அங்கே ஆளூர் ஷானவாஸ் ஃப்ரீயாக விட்டார். இவர் என்ன சொன்னார் கேட்டால், அந்த தம்பி ஒருத்தர், அந்த டிவிக்கார இந்த தம்பி, நல்ல தம்பி அவர், கிடையாது, ஒரு வீர விக்னேஷ், நல்ல தம்பி தான். அவர் என்ன சொல்கிறார், இந்த மயில், இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வருடுவாங்கள்ல, மயில் ரேகை வச்சு அப்படி வருடுவாங்க பாருங்கள், இல்லை வெண்சாமரம் வீசுவாங்க பாருங்கள், இதுவா அந்த மாதிரி. அண்ணன் அவர்கள் ஒரு மூத்த நிர்வாகி, அண்ணன் அனுபவம் மிக்கவர், அண்ணன் இப்படிலாம் பேசக்கூடாது. ஆனால் வன்னியரசு நல்லா தாக்கி பேசுகிறாங்களே இதே சார். அதுதான் சார் நான் சொல்கிறேன்ல, ஏன் அந்த பாகுபாடுன்னு கேட்குறேன் நான். எதுனா இருக்கட்டும் சார், சிறுபான்மை இவங்க இதுவரையிலும் நான் சொல்கிறேன், நீங்கள் டிஎம்கேவை தவிர்த்துட்டு உங்களுடைய எதிர்ப்பை எங்கே பதிவு பண்ணுங்க. பிஜேபி கூட நீங்கள் பெரிய அளவுலாம் பண்ணல. அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்குன்னா வெளிப்படையான அவருடைய இயல்பான குணத்தை வச்சு உங்களை அடித்தார், சரிங்களா? மற்றபடி அதுக்கு நீங்கள் வந்து ஆடு பிரியாணின்னு சொல்லிட்டு பேசுனீங்க. அப்போ உங்ககிட்ட மெச்சூரிட்டி இல்லை. எதிராளி என்ன பேசினாலும் சார் நான் சொல்கிறேன், உங்ககிட்ட மெச்சூரிட்டி இருக்கணும். நீங்கள் ஆடு பிரியாணின்னு பேசுகிறீங்க, உங்களை பதிலுக்கு வந்து அணில் குஞ்சுன்னு பேசினா எப்படி இருக்கும்? இப்போ புரியுதுங்களா? அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்ற நான். ஆதவர்ஜனா பேசலாமா? நீங்கள் ஒரு மாநில தலைவர்கிட்ட நான் ஆடு பிரியாணின்னு சொல்லிட்டு பேசலாமா? அப்போ சின்ன பசங்க, பக்குவப்பட்ட தலைவர்கள் யாரும் இல்லை அங்கே. விஜயகாந்தோட ஒப்பிட முடியாது. விஜயகாந்துக்கு இந்த மாதிரியான வந்து பேச்சுக்கள்லாம் அவர் பேச மாட்டார். அவரவனா பேசியிருக்காங்க, விஜயகாந்தை பேசியிருக்கிறாங்க, கலைஞரும் பேசியிருக்கார், ஜெயலலிதா பேசியிருக்காங்க, குடிகாரன் பேசியிருக்காங்க. ஆமாம், பக்கத்து வந்து இவங்க தான் ஊற்றி கொடுத்தாங்கன்னு சொன்னார். பதிலடிக்கிறது வேறு சார். நான் தான் சொல்கிறேன், ஆளூர் ஷானவாஸ்க்கு அங்கேயே பதிலடி கொடுத்துருவேன். நான் தானே கொடுத்துருப்பாங்க. நான் அந்த கட்சியில் இருந்திருந்தா நான் சொல்கிறேன். யாராலும் தூக்கி நம்ம தலைவரை இழிவுபடுத்துறாங்கன்னா அங்கேயே நீங்கள் பதில் கொடுக்கணும் சார். நீங்கள் அங்கே போய் நீங்கள் மறுபடியும் அப்போ இதுலேருந்து என்ன பொருள் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு விசிகாவுக்கும் அப்படியே மென்மையாக எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுத்தோம். திமுகவை மட்டும் நீங்கள் விமர்சிக்கணும், பிஜேபி மட்டும் விமர்சிக்கணும். மற்றவங்க எல்லார்ட்டையும் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா இவங்க எல்லாரும் நாளைக்கு அப்படியே உங்களோட கூட்டணிக்கு வந்துடுவாங்க. நடக்கிற காரியமா சார்? அதனால் இவங்க இலக்கு சரியில்லை. நட்பு பாராட்டும் சார். எதிர்ப்புனா எதிர்ப்பு. முதல்ல ஒரு விஷயம் டிவிகே கிட்ட கிளியர் ஆகாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், முதல் தோல்வி அதுதான். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ச்சியாக வந்து ரெண்டாவது தோல்வி அமித்ஷா கொடுத்தாரு டிவிகேக்கு. நேராக வந்து முதல்ல லாக் பண்ணார் பார்த்தீங்களா ஏடிஎம்கேவை. ரெண்டாவது தோல்வி கொடுத்தது யார்? முதல் தோல்வி திருமா கொடுத்தாரு, ரெண்டாவது தோல்வி வந்து அமித்ஷா கொடுத்தாரு. மூணாவது இவங்க எதிர்பார்த்தது கேட்டால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்துடும் கேட்டான். முந்தா நாள் வந்து அன்புமணி கொடுத்துட்டார். நடிகன் பேசுனார்ல, அது இவர் தான். இப்போ எல்லா கதவும் லாக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து இப்போ இன்னும் கூட நீங்கள் வந்து ஏடிஎம்கே எதுவும் விமர்சிக்காமல் இருக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய இலக்கு என்னென்னா
திமுகவை நம்ம வந்து எதிர்க்கணுன்றது எதுக்காக கேட்டால் ஒரு மக்கள் நலன் கருதி அப்படின்னு நீங்கள் சொன்னால் பரவாயில்ல. அங்கே அதுவும் கிடையாது. உதயநிதி அடுத்தது வந்து முதலமைச்சராக ஆகிடக்கூடாது. அப்போ தனிப்பட்ட ஒரு ஒரு பர்சனல் மோட்டோ தானே சார் இதில். மக்கள் நலன் எங்கே இருக்குது? மக்கள் நலன்னா இந்நேரம் நீங்கள் எவ்வளோ பேசியிருக்கணும். இந்த நிமிஷம் இந்த நொடி நீங்கள் வீணாக்கக்கூடாது சார். உங்களுக்கு இருக்கிறது எவ்வளோ சார் இருக்குது அவகாசம் சொல்லுங்கள். 8 மாதம் இருக்குது. இது படத்துக்காக வந்து பட வேலையை பார்த்துட்டு இருப்பீங்களா நீங்கள்? நாட்கள் குறைவாக இருக்குது சார். நிமிடங்கள் நான் மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. மக்கள் நலப்பணி செய்யணும்னா செய்யலாம். உங்களுக்கு அப்படி கிடையாது. முதல் உங்களுக்கு என்னன்னு கேட்டால் மீண்டும் வந்து டிஎம்கே கூட கிடையாது. உதயநிதி முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்ற அந்த டார்கெட் வச்சு செயல்படுறீங்க. அது வேலைக்காகுமா? அது வேலைக்காகாது. அந்த மாதிரி ஒரு இலக்கை வைக்கக்கூடாது. நம்மளுடைய சிந்தனை வந்து கொஞ்சம் அகண்ட பார்வை இருக்கணும். நமக்கு பார்வை இது எப்படி சார்? இது ஒப்பீரமாக எப்படி சார் தமிழக வெற்றி கழகங்கிறது? நாங்கள் ரூலிங் பார்ட்டிக்கு வந்துருவோங்கிற ஒரு சபதமே அதெல்லாம் சார் நீங்கள் உங்களுக்கு ஒரு கணக்கு வேணாம் சார். தெரியும், ஆசைப்படலாம் சார் எல்லாருமே. அதுக்கான நடவடிக்கை இல்லைல்ல. நீங்கள் சொல்லிட்டே இருக்கிறீங்க எல்லாம் வந்து இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. திமுகவை எதிர்ப்பவர்கள், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அல்லது வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அந்த கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு கற்பனையாக ஒரு வியூகத்தை வைக்கிறாங்க. 2 தரப்புலும் நான் சொல்கிறேன். பிஜேபி வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சரி, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, பிஜேபி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உட்பட நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க ஒரு கற்பனையான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. கேட்டிங்கன்னா இந்த நமிச்சரத்தை சொரிஞ்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் வந்து ஏதோ ஒரு டூல் மாதிரி வச்சுக்கிறாங்க. விஜய் முதலமைச்சர் எப்படி ஆவார்? ப்ரூவ் பண்ணல சார். விஜய்க்கும் தெரியும்ல, இது நம்ம ஆக முடியாது சார். விஜய்க்கு தெரியும் கேட்டால் அவர் ஒரு மாய உலகத்தில் இருக்கிறார். அடிக்கடி ஒரு கற்பனையாக மாய உலகம்னு தெளிவாக சொல்லுங்க. பல விமர்சனங்கள் வரும். மாய உலகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ அப்பப்போ வந்து நின்றுக்க வேண்டியது தான். இல்லை 6 மணிக்கு மேலே அவர் வந்து சார் அதுதான் சார் நான் இங்கே சொல்கிறேன். என்ன வெளிப்படையாக நீங்கள் பேச வைக்கிறீங்க. அவர் கம்யூனிகேஷனே 6 மணிக்கு மேலே பண்ண முடியாது சார். பொது வாழ்க்கையில் வந்துட்டு பொது வாழ்க்கைக்கு வந்தால் நீங்கள் 24 மணி நேரம் செயல்படணும். பொது வாழ்க்கை வந்துன்னா அண்ணன் திரும்ப எப்படி கட்சியை வந்து வளர்த்துட்டு போகிறாருன்னா பெரிய ஸ்டார் வேல்யூ இருந்தது அவருக்கு. நான் கேட்குறேன். பேசும் பொருளாவே இல்லவே இல்லை பிஜேபி. அண்ணாமலை வந்து தான் வந்து பிஜேபின்ற அந்த வார்த்தை எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பேசுனாங்கல்ல. காரணம் 24 மணி நேரம். நாம் தமிழ் சீமான் எடுத்துங்க. 24 மணி நேரத்தில் 25 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு நபர் இருக்கிறாருன்னா அது சீமான் தானே இருக்கணும். 24 மணி நேரத்தில் 25 மணி நேரம் வேலை செய்கிறவர் கட்சி வேலை. இப்போ இதுதான் சொல்கிறேன் நான். நீங்கள் செயல்பாடே இல்லை சார். உங்களுக்கு தேட வேண்டியது இருக்குல்ல. 6 மணிக்கு மேலே யார் தொடர்பு கொள்ள முடியும்? ஆக்டிவ் பொலிட்டிஷனாக இல்லை, கிடையாது. அங்கே இருக்கிற புஷியானதும் கேட்டால் அவங்க ராங் சூஸே என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ணது டிவிக்கில் புஷியானதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரசிகர் மன்றத்தோடு அவரை அப்படியே நிறுத்தி இருக்கணும். கட்சிக்கு ஒரு பொதுச்செயலர் கேட்டிங்கன்னா இருக்கிற நபரை நீங்கள் வேறு கட்சியிலேருந்து கூட கொண்டு வர வேணாம் சார். தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் டிவிக்கேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் ரசிகர்கிட்டே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட ஒரு அடையாளப்படுத்திட்டு கொஞ்சம் வேகமான செயல்பாடு. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 4 பொதுச்செயலர் போட்டு 4 மூலைக்கு வந்தால் கூட வேலை நடக்கும். இங்கே அதிகாரம் எல்லாமே ஒரே ஒரு நபர்கிட்ட குவிக்கப்பட்டிருக்கு புஷியானந்துக்கிட்ட. இப்போ அந்த வைஷ்ணவின் ஒரு பொண்ணு போனது யாரை குற்றம் சாட்டுச்சு சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள், யாரை குற்றம் சாட்டுச்சு? விஜய் சொல்லவே இல்லை. பொதுச்செயலரை பார்க்க முடியல. அங்கே வந்து அங்கே சார் நம்ம மேடையில் நம்ம வந்து ஒரு பார்க்குறோம் சார். ஒரு மனுஷனுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு ஒரு பொது மேடையில் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஊடகங்கள் வந்து காட்சிப்படுத்துது. உங்களுடைய பேச்சை எப்படின்றத வந்து மக்கள் பார்க்குறாங்கல்ல. நீ அவ்வளோ நல்லவன் கிடையாதுல்ல. இல்லை வயரை மிதிச்சிடாதீங்க உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னீங்க. அவ்வளோ நல்லவனா இருந்தான்னு கேட்டால் பாண்டிச்சேரியில் ஒரு ஆள் ஒரு உயிர் போயிருக்காதுல்ல மாநாட்டில். நீ ஸ்கூட்டரில் போவோம் பின்னாடியே ஓடி வந்தோம் செத்தே போயிட்டான் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு நபர். அவ்வளோ நீ நல்ல ஆள் கிடையாது, நல்லவன் கிடையாது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். புஷியானதை சொல்கிறேன், உங்களை சொல்ல. கண்டிப்பாக அது நேயர்களுக்கும் தெரியும். இன்னொன்று என்னென்னா புஷியானதோட செயல் இப்படி இருக்குது. திரு விஜய் அவர்களுக்கு இது தெரியும். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகமாக வருது. விஜய்க்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அவர் அதே இடத்துல வச்சுருந்தா 2 பேருமே அதில் பிளானோட தானே இருக்கிறாங்கிற ஒரு பிம்பம் தானே சார் வருது. இல்லை அதுதான் தெரியும் அரசியலில் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த மாதிரி ஏன் பார்க்குறாங்க. இப்போ வந்து விஜய் உணர ஆரம்பிச்சிருக்காரு. வரக்கூடிய கூட்டத்தை வச்சு உண்மை சொல்கிறதுக்கு சில பேர் வேணும்ல சார். யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல. இவங்க நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய அலை வீசலை சார். அலை வீசணும் நியாயமாக. இந்த இதுக்கு ஒன்று கேட்டால் விஜய் அலைன்னு ஒன்று வீசணும். வீசலை, அலை வீசலை, அது எடுபடலை. இந்த உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த ஓடையெல்லாம் இந்த ஓரமாக அந்த சோப்பு நுற மாதிரி இந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சோப்பு நுற மாதிரி இருக்கும். தெரியும் வரும் டைம் பார்த்துருக்கீங்களா? பார்த்து நான் சொல்ல நதியில் கூட இருக்காது, பார்த்துருக்கேன். ஓடையில் சாக்கடையிலே வரும். அந்த மாதிரி தான் இது. இந்த கூட்டம் இந்த வழியெல்லாம் நிற்கிறதுன்னு கேட்டிங்கன்னா விஜயோட
ரசிகர்கள், விஜயை பார்க்க வந்தவங்க, அவ்வளோதான். அங்கே இல்லைன்னா இன்றைக்கி வந்து கேட்டால் வந்து வயது மூப்புள்ளவங்க பல தரப்பட்ட வயது இருக்கிறவங்கள சார். வந்து 70 வயசில், 60 வயசில், 50 வயசில், 80 வயசில் யாராவது வந்து நிற்கணும்ல சார். எம்ஜிஆருக்கு நின்னாங்க, விஜயகாந்துக்கு நின்னாங்கல்ல, ஏன் உங்களுக்கு நிற்கலை? நீங்கள் எதுவும் செய்யலை. விஜயகாந்த் எப்போ போனாலும் அவன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசின்னு போனால் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு வெளியே வரலாம். எல்லாத்துக்கும் மேலே கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பணத்தை புதைக்கிறதுக்கு எங்கேயுமே அலோவ் பண்ணும்போது சுடுகாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்படாமல் பல பிரச்சனைகள்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் சொன்னார், என் மண்டபத்தில் வந்து அவர் மண்டபம்ன்றேன், அவருடைய ஸ்கூல் காலேஜ் இருக்குல்ல, காலேஜோட கேம்பஸில் வந்து புதைச்சிங்கன்னு சொன்னார். அதுக்கு ஒரு பெரிய மனசு ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஏன் சொல்லுங்கள்? கொரோனான்றது பெரிய தொற்று நோய். அதை வந்து என்னுடைய கேம்பஸில் வந்து நீங்கள் வந்து புதைச்சிங்கன்னு சொன்னதுடைய மனிதனா மதிச்சிருக்காரு சார். பெரிய விஷயம். ஏன் சொல்லுங்கள்? அதுக்கு ஒரு பெரிய மனசு ஒன்று சார். மகாத்மா தான் சார் அப்படின்னா நினைக்க முடியும் சார். ஒரு கடன் பிரச்சனைக்காக பிரகாஷ் ராஜ் இருக்கார்ல, பணம் எடுத்து ஒரு கடன் பிரச்சனைக்காக வட்டிக்காரன்கிட்ட போயிட்டு அவருடைய பத்திரத்தை கொடுத்து எனக்கு வந்து கேட்குறாரு, அவர் பணம் வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து கேட்டால் அந்த இடத்த வச்சுக்கிட்டு நான் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு வட்டிக்காரர். யார் பணம் கொடுக்குறாரு? வட்டிக்கு பணம் கொடுக்குறவர். அது காரணம் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல இடம் தான் சார், ஈசிஆர் ரோடில் ரொம்ப நல்ல இடம் தான், ஆனால் நீங்கள் ஒரு தப்பு வேலை பண்ணிட்டீங்க, உங்கள் மகனை கொண்டு வந்து அங்கே அடக்கம் பண்ணிட்டீங்க. பிரகாஷ் ராஜோட மகன் வந்து உள்ள சமாதி இருக்குது, நல்ல வேல்யூபலான ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க, வேறு யாரும் அதை வாங்க மாட்டாங்கண்ணே, இன்வாலிட் ஆகிடுச்சு. அது ஒரு பணத்தை பொதிச்சிட்டாங்கன்னா அதுக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும், அது யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க, என் மகன் வந்து எவ்வளோ வேல்யூ உள்ளவன்றது அவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் அந்த வட்டிக்காரனுக்கு, அந்த இடத்த விட என் மகன் தான் வந்து வேல்யூ அதிகம், அவனுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்னு சொன்னார். அந்த மாதிரி தன்னுடைய இடத்த பற்றி மதிப்பை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை, எதிர்காலம் என்ன ஆகலாம் கவலைப்படவே இல்லை. பணம் புதைக்கிறதுக்கு இடம்லாம் என்னுடைய காலேஜ் கேம்பஸ் வந்து புதைச்சிங்கன்னு சொன்னார். ஆனால் விஜய் என்ன பண்ணார் தெரியுமா? விஜய் என்ன பண்ணார்? இழுத்து பூட்டிட்டார். வெள்ளம் வந்தபோது கூட எங்கே இதே சாலிகிராமத்தில் இருக்கிற அந்த கல்யாண மண்டபத்தை இழுத்து பூட்டிட்டு செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பூட்டிட்டு உள்ளே போயிட்டோம். அஜித் வீட்டை திறந்து விட்டார், வந்து உள்ளே வந்து தங்கிக்குங்கன்னு சொல்லிட்டு, வெள்ளம் வந்தபோது சொல்கிறேன் 2015. இந்த மாதிரி நபரை நீங்கள் வந்து கேட்டால் இப்போ புரியுதுங்களா செல்வாக்கு எப்படி வரும் மக்கள்? நான் எதுக்காக சொல்கிறேன், இந்த கூட்டங்கள்லாம் வந்து நிற்குது. நீங்கள் இங்கே வந்து வயதானவங்க 50 வயசில், 60 வயசு, 70 வயசில் இருக்கலாம், ஏன் வரல? சுயரூபம் தெரியும், உன்னை பற்றி தெரியும். அங்கே வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யார்? விஜய் வந்து பார்க்க வேண்டும். கட்சி கொண்டவன் தானே கையில் கொடி இருக்கும் சார், கொடியே கிடையாது சாருங்க. அப்போ இந்த ரசிகர்கள் ஓட்டா மாறாதுங்கிறீங்க? எது ஓட்ட மாறாது? இந்த ரசிகர்கள் கூட்டம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாது, கண்டிப்பாக மாறாது. ரசிகர்களாகவே இருப்பாங்க, அவ்வளோதான். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலெங்கும் பச்சை குத்திக்கிட்டாங்க சார். வந்து உங்களுக்குலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நானே இறந்ததுக்கே ரயில் ஏறி மின்சாரத்தில் அதுதான் சார், உடல் முழுவதும் பச்சை குத்திக்கிட்டவங்களாம் இருக்கிறான். இங்கே ஒரே ஒருத்தன் தான் பச்சை குத்துறான், தாடி பாலாஜி. பாவம், அவர் நல்ல மனுஷன், ரொம்ப வெள்ளேந்தியான நபர் அவர் தாடி பாலாஜி. அவரே இவங்க அரவணைக்கல, ஒரு மதிக்கலங்கிற அவரை புறந்தள்ளிட்டாங்க. வெக்ஸாகி போயிட்டார். நானே விமர்சனம் பண்ணிட்டேன், இது ரொம்ப தப்பான விஷயம், முட்டாள்தனமானது, இதே அவங்க பச்சை குத்தணும். ஒருத்தர் பச்சை குத்துறதுக்கு இங்கே மதிப்பு இல்லை. எம்ஜிஆர் தான் ஆயிரக்கணக்கான பேர் பச்சை குத்திருப்பாங்க, ரெட்டை இலையும் எம்ஜிஆருடைய படத்தையும், தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே மதிக்க தெரியல, தலைவனுக்கே மதிக்க தெரியல முதல்ல. நிச்சயமா சார். சார் இவங்கெல்லாம் எதிர்பார்த்து வரவும் கிடையாது சார். தாடி பாலாஜிலாம் வந்து நம்ம போனதும் மாவட்ட செயலர் கொடுத்துருவாங்க, நம்ம பெரிய நிறுவனம், அப்படி கிடையாது. ஒரு அன்பின் பால், ஒரு என்ன சொல்ல கேட்டால் ஒரு நட்பின் அடிப்படையில் வரவங்க. அவங்களே உங்களால் அரவணைக்க முடியல. இந்த ட்விட்டு போட்டதுக்கு, அதில் வந்து இழுக்காததுக்கு இது ஒரு பல்வேறு விமர்சனமாக இப்போ உள்ளாகிட்டு அரசியல் காரணம். அதே நேரத்தில் விஜயை பற்றி இறுதியான ஒரு பதிவு மட்டும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கிற சார், அவர் வந்து நல்ல ஒரு டேட் பார்க்கணும். இப்போ கட்சி தொடங்கத்தில் நல்ல நாள் பார்த்துருப்பார்ல, அதே மாதிரி நல்ல நாள் பார்த்து அரசியலுக்கு முழுக்கு போட்டு முழுசாக சினிமாவுக்கு போயிடலாம். ஜனநாயகன் நடிச்சார்ல, அடுத்தது ஒரு பணநாயகன், இல்லை வேறு இன்னும் சில படங்கள் ஏதாவது ஒரு நல்ல டைட்டிலாக பார்த்து வச்சு படத்திலே நடிக்கலாம். அவர் படத்தில் நடிக்கலாம். இப்போ நெருக்கடியில் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? விஜய் நெருக்கடி அரசியலுக்கு வந்து அவ்வளோ பேரை முட்டாளாக்கி ஏமாற்றிட்டு இருக்காரு. உண்மைதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், அவர் நெருக்கடியில் இருக்கார். இப்போ விஜயே நெருக்கடியில் இருக்கார். யாரெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு தனக்கே உள்ள வந்து ஒரு கனவுல வந்து கேட்டால் அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆச்சு. இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல, முன்ன போனால் இடிக்குது, பின்ன வந்தால் கடிக்குதுன்ற மாதிரி இருக்குது.
ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு அரசியல் ஸ்கோப்லாம் கிடையவே கிடையாது. சொல்லலாம் இந்த தற்கொலைகள்லாம் வச்சுக்கிட்டு சில இந்த நேற்று வரைக்கும் வந்து ஊடகமே வந்து என்னன்னு தெரியாமல் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்காத நபர்கள் கூட இன்றைக்கி வந்து வியாபாரத்துக்காக என்னன்னு கேட்டால் டிவிக்கேன்னு போட்டுட்டு வந்து ஊடகம் நடத்திக்கிட்டு தலைவர் வாழ்கின்றான். ஆனால் வியாபாரிகள் விஜய்க்கு வந்து கேட்டால் அந்த அரசியல் பக்கம் அந்த முதிர்ச்சிலாம் கிடையாது. ஊற்றி மூணு நல்லா பார்த்து அவ்வளோதான். அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து புஷியானதே நல்ல நாள் பார்த்து கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஜோசிக்காரன் வர வச்சு நாள் பார்த்து கிழமை பார்த்து கட்சியை கழிச்சிட்டு போனதான். இல்லைன்னா போய்டும், இதுவும் போய்டும் அதுவும் போய்டும். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. அரசியலும் போயிடும், சினிமாவும் போயிடும். இப்போ வரும் இந்த இந்த இப்போ இவனுங்கெல்லாம் உருட்டுறானுங்கல்ல, இந்த கோல்டு காயின் கும்பெல்லாம் உருட்டினுக்கிறானுங்க. என்னன்னு கேட்டால் அவர் வந்து ஜனநாயகன் இப்படி போயிடும் அப்படி போய்டும் சொல்லிட்டு மதுரை மீட்ட சுந்தரப்படம் எம்ஜிஆருக்கு தோல்வி படமாக அமைஞ்சது. வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அரசியல் கொண்ட பிறகுனா பார்வையெல்லாம் மாறிடும். மற்ற இப்போ டிஎம்கேல இருக்கிற ரசிகர் வரமாட்டாங்க, ஏடிஎம்கே இருக்கிற ரசிகர்லாம் வரமாட்டாங்க. மற்ற எந்த கட்சியில் இருக்கிற பாட்டு அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கட்சி தலைவராக பார்ப்பாங்க விஜயை. எப்படியும் கட்சி கொடி கட்சியோட வசனங்கள் இதெல்லாம் இருக்க போகுது தான் அந்த படத்தில். அரசியல் சார்ந்த படம் தான். அப்போ அதை பார்க்க வரமாட்டாங்க. கொஞ்ச நாள் போட்டால் மீம்ஸில் வந்துடும், அதை பார்த்துக்கலாம், பொதுவான வரமாட்டாங்க. அப்போ படமே வந்து இதுக்கு நடுவில் வந்து கேட்டால் வந்து சிவகார்த்திகேயன் படம் வருது, நீ தான் துப்பாக்கி கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கன்ட்டேன். அவன் பார்த்துக்கிறான், உன் படத்துலேயே பார்த்துக்கிறான். உனக்கு எதிராக இறங்க போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பராசக்தி அவர் வந்து இறங்க போகுது. அப்போது உங்கள் நிலைமை என்ன? இப்போ நீங்கள் சினிமாவும் மிஸ் பண்ண போகிறாரு. இந்த சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிம்பம் நீங்களே கட்டினீங்கல்ல, அது சீட்டு கட்டு மாதிரி சரியே போகுது. ஸோ இதெல்லாம் அனுபவிக்கணும் இருந்தால் வேறு வழி கிடையாது. விஜய் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் விஜய் வந்து கேட்டினா அவருடைய எடுத்த ஆயுதங்கள் எல்லாம் தோற்று போயிடுச்சு. அதனால தான் நான் 3 சொன்னேன். ஒரு மலையாக எதிர்பார்த்தது கேட்டிங்கன்னா 3 பேரை எதிர்பார்த்தாங்க. உண்மை. ஒன்று வந்து விசிகா வரும்னு எதிர்பார்த்தாங்க, வரல. ஏடிஎம்கோட கூட்டணி வந்து இவர் தேடி வந்துடுவாங்க. வாஜ்பாய் வந்து அது அமித்ஷா வந்து அடிச்சிட்டாரு. 3வது கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் லாக் ஆகிட்டாங்க. அன்புமணிக்கு அங்கே சிக்கலமாக நிற்கிற மாதிரி அவ்வளோதான். இப்போ தனியாக நிற்கணும், வேறு வழியே இல்லாமல் கேட்டால் எடப்பாடி என்ன சீட்டு கொடுக்குறா போய் கேட்டு போயிட்டிங்கன்னா அதுக்கு தான் அங்கே சில பேர் வந்து பழச்ச மாதிரி. ஆமாம், ஒரு 30 சீட்டு வாங்கினாலும் அதில் இருக்கிறவங்களாம் ஒரு 30 பேர் எம்எல்ஏ ஆகிடும் சார் அந்த கட்சியில். அதுக்கும் அதிமுக தான் உழைக்கணும். ஆமாம், அவனுக்கு தான் அதுக்காக வேலை செய்யணும். நீங்கள் 30 சீட் வாங்கினா 30 சீட்டில் ஒன்று ஒரு 20 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அதுக்கு தான் இப்போ என்ன தாங்குதாரோ அந்த ட்வீட்டு கூட அதிமுக. அதுக்கு தான் சார் இவருக்கு அது இன்ட்ரெஸ்ட். இவருக்கு முதலமைச்சர் ஆகணுன்ற கனவு. யாருக்கு? இவருக்கு முதலமைச்சர் ஆகணுன்ற கனவு இருக்குது. இப்போ அதில் இருக்கிறவங்களாம் உண்மையை சொல்ல மாட்டாங்கல்ல சார். அதில் இருக்கிற ராஜ்மோகனும் இந்த புஷியானது இந்த இவனும் இருக்கிறாங்கல்ல கூட இருக்காங்கல்ல, அவங்களாம் உண்மை அவங்களாம் சொல்ல மாட்டாங்கல்ல. 20-30 சீட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு சீட்டு கொடுத்தா நம்ம எம்எல்ஏ ஆகிடலான்னு சார். உண்மை. விஜய்க்கு அது கனவு கிடையாது. விஜய்க்கு வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற கனவு. விஜய்க்கு வந்து முதலமைச்சர் ஆகணும், அதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கான இவ்வளோ கூத்தாடி இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இவ்வளோ நாள் கழிச்சு வந்து விஜய் மக்கள் இயக்கமே செஞ்சுட்டு போயிட்டு இருக்குமே அதை? நிச்சயமா சார். நீங்கள் சொன்ன மாதிரி வரக்கூடிய தேர்தலில் தெரிய வரும், மக்கள் தீர்மானிப்பாங்க. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.